ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இது எங்களோட ஹோம் தான், வீடு தான். இது வந்து 3rd ஃப்ளோரு நாங்கள் இருக்கிறது. ஆக்சுவலாக அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் இருக்கோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நாங்கள் பார்ட்டிஷன் பண்ணிட்டோம். நடுப்புற கொஞ்சம் பார்ட்டிஷன் பண்ணியிருப்போம். இந்த ஷோபாஸு ஃப்ரண்ட்டில் வந்து நாங்கள் ஷோபாஸ் போட்டிருப்போம். இந்த டிவி யூனிட் இருக்கும். ஷோபாஸ்லாம் வந்து பழைய சோபா தான், புதுசுலாம் இல்லை. நானாக அதை வந்து நான் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தலைக்காணியெல்லாம் வாங்கி வச்சு. டிவி இன்னும் வாங்கலை, இனிமேல் தான் வாங்கணும். ஆக்சுவலாக டிவி பார்க்க ஆள் இல்லை, ரூமில் டிவி இருக்குது. அதனால் நாங்கள் டிவி அதை வந்து மோஸ்ட்லி ஹாலில் யாரும் ப்ரிப்பேர் பண்ணல, அதனால் வாங்கலை. யாரும் பார்க்கறதுக்கும் ஆள் இல்லை ஆக்சுவலாக. அதனால தான். ஏன்னா நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். என்னோடய பையன், என் ஹஸ்பண்ட், நான் அவ்வளோதான். டிவி யூனிட்டில் இந்த சின்ன சின்னதாக ஆர்னமெண்ட்ஸ்லாம் நானே வாங்கி வச்சுருக்கேன். அந்த புத்தா, அந்த கிராம்ஃபோன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏன்ஷியண்ட்டாக இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இது எலிஃபெண்ட்டில் அழகாக அந்த ஸ்னேக் பிளான்ட் வச்சுருப்பேன் ஹாலில் டீப்பாயில். இந்த கிராம்ஃபோன், இந்த மாதிரி ஏன்ஷியண்ட்டாக இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிடிக்கும். அதெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை, ரொம்ப நார்மல் ரேட்டில் தான் வாங்கி வச்சுருக்கேன் எல்லாமே. மோஸ்ட்லி மீஷோ இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கினது தான். இந்த செடி இதெல்லாம் பழசு தான். வீட்டில் ஏற்கனவே ஆல்ரெடி நாங்கள் வச்சுருந்ததே கொஞ்சம் நிறைய இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே செட் பண்ணியிருப்போம். அந்த ரிக்ஷா, அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். இங்கே பெரிய பெருமாள் வச்சுருக்கோம். அது வந்து காப்பரில் வந்து பெருமாள். அது வந்து கிஃப்டாக வந்தது எங்கள் ஹஸ்பண்டுக்கு மேரேஜ் அப்போ. அது நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து 3 BHK ஃப்ளாட்டு தான் இது. 3 பெட்ரூம் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு நான் வந்து டீட்டெயில்டாக ஃபுல் ஹோம் டூர் போடுறேன். இப்போதைக்கு நான் ஹால் மட்டும்தான் போடுறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஹால் பார்ட்டிஷனில் வந்து நாங்கள் இந்த கபோர்ட்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக அதை வச்சு இந்த ஐடல்ஸ்லாம் சின்ன சின்னதாக வைக்கலாம்னு சொல்லி அதுக்காக வாங்கி வச்சது தான். அதெல்லாம் சின்ன சின்னதாக வச்சுருப்பேன். இங்கே வந்து ஒரு ஹேங்கிள் அடித்து அந்த தாமரை உருளி, அது ரொம்ப அழகாக இருக்கும், பூ உருளின்னு சொல்லிட்டு அதை வாங்கி ஹேங் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய வீடியோஸில் என்னோடய ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இந்த உருளி போட்டிருப்பேன் நான். இது அழகாக பூ டெக்கரேஷன்லாம் பண்ணலாம். ஃபெஸ்டிவல் டைம்லலாம் ரொம்ப அழகாக பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது கீழே அழகாக ஒரு செடி. எனக்கு ரொம்ப பிளான்ட்ஸ் வளர்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்க ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் நான் வளர்த்துட்டே தான் இருக்கேன். அது எப்படியாவது இறந்து செத்து போயிடுது. திருப்பி வாங்கி வைப்பேன். எனக்கு பிடிக்குன்றதுக்காகவே நான் அதை விடாமல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கி வைக்கலாம், எனக்கு அதில் இன்னும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் இது மாதிரி இங்கே வந்து எங்கள் வீட்டில் இருக்க ரொம்ப பழைய கிருஷ்ணா, என்னோடய பையனோட குழந்தையில் இருக்க சொல்ல வாங்கினது அவனுக்காக. பூஜை வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நான் இதை இந்த இடத்துல வச்சு செட் பண்ணிட்டேன் அழகாக. ஹாலில் லைட்டிங் போட்டு அதுக்கு எதிர்க்க கொஞ்சம் ஈவினிங் ஆனால் லைட் வைக்கிறதுக்கு பக்கத்தில் 2 செடி வச்சு, ஹாலில் ஒரு பாத்ரூம் இருக்கும், அதோடு தான் இது. வீட்டுக்கு நேராக பார்க்கறதுக்கு ஒரு பிள்ளையாரும், ஒரு மிரர், ஒரு டிசைனாக ஒரு மிரரும் வாங்கி மாட்டி வச்சுருப்பேன். எதிர்க்க எடுத்து வந்தவொடனே ஒரு மிரர் இருந்தால் கொஞ்சம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறதுக்காக அதை வாங்கி வச்சுருக்கேன். இது இந்த சைடு பார்ட்டிஷன். 2 பக்கமும் பொம்மைங்க வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஐடல்ஸ் ஏதாவது வைக்கலாம். இந்த பெருமாள் ரொம்ப பழைய பெருமாள், எங்கள் வெட்டிங்க்கு யாரோ கிஃப்டாக கொடுத்தது தான். ஸ்டோன்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்கினோன்னா பயங்கர காஸ்ட்லி. அப்போ யாரோ ப்ரெசென்ட் பண்ணது இது. இதெல்லாமும் வீட்டில் பழசாக இருந்தது தான். இந்த பிள்ளையார் மட்டும் நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன், அப்போ வாங்கினது. இதுவும் ரொம்ப பழசு. இதெல்லாம் ரொம்ப பழசு. ஏன்னா ஒரு 30 வருஷத்துக்கிட்ட இருக்க அந்த பெருமாள். அந்த மங்கி உண்டி, அது வந்து உண்டி ஆக்சுவலாக. அந்த மங்கி அது பீச்சில் தான் வாங்கினேன். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பார்த்துட்டு அது வாங்கணும்னு ஆசையாக இருந்தது, அதனால் வாங்கினேன். அதுலேயே நாங்கள் வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு வந்து ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி பூஜை ரூம் இந்த வீட்டில் ஈஸ்ட்டு பார்த்து ஒரு செவரும் இல்லைன்றதுனால நாங்களாக செட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு சிம்பிளாக பூஜை ரூம் தான். ரொம்ப படம்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு 5 ஃபோட்டோஸ் மட்டும், பெருமாள், மகாலட்சுமி, பிள்ளையார், குலதெய்வம் இந்த மாதிரி வச்சு நான் செட் பண்ணிக்கிட்டோம். அது கீழே ட்ராயர்ஸ், அதில் வந்து ஆயில் பாட்டில், இந்த குங்குமம், மஞ்சள், ஊதுபத்தி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ட்ராயர்ஸ் வச்சுருக்கோம். அவ்வளோதான். சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாக நிறைய பூஜை இதுவெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். சிம்பிளாக எங்கள் வீட்டில் எப்படி வச்சுருக்கோமோ அந்த முறைப்படி தான் அதெல்லாம் இருக்கும். எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் சொன்னதை தான் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது அப்படியே தான் இருக்குது இப்போ வரலமோ. இது வந்து பூஜை ரூம் வந்து எங்களுக்கு சரியாக அந்த ஈஸ்ட் ஃபேஸிங் அமையாததுனால நாங்களாக இதை செட் பண்ணிக்கிட்டது தான். நெக்ஸ்ட் வந்து டைனிங் டேபிள் போட்டு வச்சுட்டு, அங்கேயும் எனக்கு செடி வளர்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசை. அது மேலே இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த பிளான்ட்டெல்லாம் வாங்கி வச்சு, இது தான் ஆர்டிஃபிஷியல் தான், பட் ஆனால் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து லைவ் பிளான்ட் தான். மேலேயும் வச்சுருப்பேன் அந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த பாட்டிலில் தண்ணி வச்சு, சும்மா என்னால் முடிஞ்சது எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வாங்கி நானாக செட் பண்ணுவேன். பெருசாக யாருக்கும் இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லை வீட்டில். எனக்கு தான் இந்த இன்ட்ரெஸ்டெல்லாம் உண்டு. நான் தான் பண்ணுறது. வேறு யாரும் அதிலலாம் இன்ட்ரெஸ்ட்டு காட்டவும் மாட்டாங்க.
அவங்களுக்குலாம் இதில் பெரிய இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லை. நானாக பண்ணி வைக்கிறது தான் எல்லாமே. பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து இந்த கார்னரில் வந்து வாஷ் பேஷன் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு சின்னதாக இது மாதிரி கப்போர்ட் மாதிரி அடித்து அது மேலே ஒரு பிளான்ட் வச்சுருப்பேன். இங்கே ஒரு பிளான்ட், ஸ்னேக் பிளான்ட் வச்சுட்டு மேலே வந்து அழகாக அந்த ஹேங்கிங்கில் வந்து அந்த லைட் எரியும். அதில் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் லைட் செட் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த லைட்டு தான் எரியும். இதெல்லாம் கபோர்ட்ஸில் வந்து அந்த புத்தா, அந்த கொடி தொங்குற மாதிரி இதெல்லாம் வீட்டில் இருந்தது தான். அந்த குருவியெல்லாம் வீட்டில் இருந்தது தான். இது வந்து நான் இப்போ வாங்கினது. அது வந்து நமக்கே வந்து டெய்லி பார்த்துக்கணும். எதையும் பார்க்காத, எதையும் பேசாத, எதையும் கேட்காதன்றதுக்காக நானாக அதை டெய்லி பார்க்கறதுக்காக அங்கே வாங்கி நானே செட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. மீஷோவில் இருக்கிறது தான். வாங்கி வந்தோடனே ஃபஸ்ட்டு செட் பண்ணது இதெல்லாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஹோம் டூரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா செட் பண்ணியிருக்கிறேனான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.